ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய புகைப்படத்திலே போட்டிருக்கோம். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு அதை காமிச்சிருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது தவிர்த்து இந்த இடத்துல ஒரு பராமரிப்பு இல்லை, முள் புதர்லாம் பொண்டி கிடக்கு பாருங்கள், செடி புதர்லாம் இருக்குது. என் பேர் சிவகுமார். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். எனக்கு எஸ்பிபி சார்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பாட்டெல்லாம் நிறைய கேட்பேன். ஒரு சுச்சுவேஷனில் நான் வேறு மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்தேன். ஆனால் அவரோட பாட்டை கேட்டு நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். நான் என் லைஃபே நான் மீட் எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்கேன். அதனால் எஸ்பிபி சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சாங்ஸு எப்பவும் கேட்டுட்டே இருப்பேன். நான் ட்ராவலிங்னா என்னோடய ஹெட்செட்டில் போகிறதெல்லாம் எஸ்பிபி சார் பாட்டு தான். அதனால் அவர் நினைவு நாளுக்காக வந்தேன். இப்போது மெமோரியல் இது கட்டிகிட்டு இருக்காங்க, மணிமண்டபம் கட்டுறாங்க. மணிமண்டபம் கட்டுறதுனால இப்போ உள்ள யாரையும் அலோவ் பண்ணல. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் இன்னும் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த வருஷமாவது நேராக போய் பார்க்கணுன்னு தோணுது. நான் ஏற்கனவே ஒரு 5 முறை வந்திருக்கேன். இப்போது இந்த வருஷமும் வந்தேன், இந்த வருஷம் பார்க்க முடியல. அடுத்த முறை கிட்ட போயிட்டு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்லை, அது எடுக்காமலாம் இல்லை, உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு. ரஜினி, கமல் எல்லாம் மோகன்லாம் நிறைய வந்திருக்காரு. நானே பார்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் வரும்போது கூட எவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் இந்த முறை என்னன்னு தெரியல, அவங்க யாருக்கும் கம்யூனிகேஷன் அவங்க சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கிறதுனால யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நிறைய வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க, மியூசிஷியன் நிறைய வருவாங்க, நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்தால் மட்டும்தான் உள்ளே போயிட்டு தொட்டு வணங்கி பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அமைதியாக அங்கேயே உட்கார்ந்து நிறைய இசை கச்சேரி கூட உள்ளே நடக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்கும். கிட்ட போயிட்டு கட்டி தழுவி பார்க்குற அந்த வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிடைக்கல. மேபி அடுத்த வருஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே உள்ள நடைபெற பணியெல்லாம் முடிஞ்சதுன்னா
இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த பாடல்னு கிடையவே கிடையாது. அது எவ்வளோ இருக்குல்ல, லவ், எமோஷன், ஃபீலிங்ஸ், லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்காக இருக்கும், எல்லா விதமான பாட்டும் அவர்கிட்ட இருக்குது. முக்கியமாக டிவோஷனல். நம்ம எங்கே போனாலும் கோயிலுக்கு போனால் அவரோட பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. எந்த இதுலேயும் அவரோட பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். கடவுள் பக்தி எனக்கு இப்போ ரொம்ப அதிகமானதுக்கு காரணமும் அவர் தான். நான் நிறைய இப்போ கோயிலெலாம் போவேன், நிறைய பாட்டுலாம் கேட்பேன். சிவன் பக்தராகவே ஆகிட்டேன்னா பார்த்துங்களேன். அந்த மாதிரிலாம் அவரால் அது நடந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து செங்குன்றம் தாண்டி, செங்குன்றத்துலேருந்து இது வந்து திருவள்ளூர் போகிற ரோடு, அதில் பூச்சேத்திப்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார், இன்னைக்கு எஸ்பிபி சாரோட மறைந்த நாள், இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அங்கே உள்ளே வந்து கட்டுமான பணி நடக்கிறதால அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக மூடி இருக்கு. உள்ளே போக பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது வந்து இங்கே என்ன ஒரு குறை அப்படின்னா, ஒரு பெரிய பாடகர், எவ்வளோ பெரிய கமல், ரஜினி, மோகன் இப்படிலாம் ஏகப்பட்ட பேர் வந்து வளர்றதுக்கு வந்து இவருடைய பாடல்கள் தான் வந்து அதுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய ரசிகர்கிட்ட போய் சேர்ந்த இடம். சினிமாவில் வந்து எவ்வளோ பாடகர் இருந்தாலும் எஸ்பிபி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்திருக்கு. அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரோட நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்குது. அது கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இதில் இருந்தாலும் அவர் உருவம் தெரியுது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்தப்போ பொதுமக்கள் மாலை பூலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து உள்ளே லாக் பண்ணியிருக்கிறதால போக முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ நம்ம பதிவு போட்டுருவோம், இந்த மாதிரி வெளியில் ஒரு புகைப்படம் இருந்தால் அதில் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இதுவாக தான் இன்றைக்கி அவரோட நினைவு நாளில் அந்த புகைப்படத்தை வச்சுருக்காங்க பொதுமக்கள் பார்வைக்காக. ரெண்டாவது வந்து இங்கே பொதுமக்கள், இது வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்குது. வர்றவங்களுக்கு வந்து உள்ள இது கிராமம், இங்கே வந்து ஒரு 50 அடியில் ஒரு போர் போட்டால் கூட ஒரு டேப் போட்டு ஒரு குழா வைக்கலாம். ஆல்ரெடி உள்ளே இருக்கும். பொதுமக்கள் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு குழா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எஸ்பிபியோட நினைவிடம் அப்படின்னு ஒரு போர்டு இல்லை. ரெண்டாவது வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே புதர் மண்டி கிடக்குது, ஒரே செடி இல்லாமல் சுத்தம் பண்ணாமல். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தரோட நினைவிடம் அப்படின்றப்போ அதை வந்து ஒரு அழகுபடுத்தி வச்சிடும். அது எந்த விதமான இதுவும் இல்லாமல் இப்படி இருக்குது. என்னன்னா, ஒரு சினிமா துறையில் வந்து பாருங்கள், இவ்வளோ பேர் புகழ் எல்லாம் வாங்கினா கூட கடைசியில் மறந்ததுக்கப்புறம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம அந்த நினைவிடத்தை எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து எஸ்பிபி சாருக்காக வந்து பண்ணுறோம். இதெல்லாம் வந்து சரண் சார் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஒன்றும் இல்லை, இந்த இடத்த ஒருத்தர் தாண்டும் போது வெளியில் பார்த்தாங்க அப்படின்னா இது அவரோட நினைவிடம் அப்படின்னு பார்க்குறது ஒரு அழகாக. ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பார்க்குறோம், எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, எவ்வளோ எல்லாமே இருக்குது. அவங்களாம் அரசியல் தலைவர் இருந்தாலும் சினிமாவில் வந்தவங்க தான். இப்போ இவருக்கு இருந்த சம்பாதிச்ச காசு வசதிக்கு அந்த ஒரு இது சின்னதாக வெளியிலேயாவது ஒரு அழகுபடுத்தி வச்சிருக்கலாம் இவரோட நினைவிடம் அப்படின்னு பார்க்கறதுக்கு. எல்லாரும் ஒரு திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அப்படி போகும்போது என்னடா ஒரு இது இருக்குது அப்படின்னு. இது ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, ரசிகர்களோட கோரிக்கையாக வந்தது. பார்வையாளர்கள் வந்து வரலை. ஏன் காரணம் அப்படின்னா 2 வருஷமாக அந்த மாதிரி பராமரிப்பில் இருக்குன்னு பூட்டி வச்சதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தால் அவங்கள்ட்டையும் கேட்டு எடுத்து போடுவோம். நன்றி. இந்த மூர்த்தி கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டையில் இருந்து வரும். எப்போ கிளம்புனீங்க? நேற்று நைட்டு. ஆமாம். இந்த இடத்துக்கு வந்து போக்குவரத்து எப்படி ஏற்கனவே வந்துருக்கீங்களா? இல்லை, போன தடவை ஒருக்கா வந்தோம், இது மாதிரி இருந்துச்சு. சரி, இது எப்படி இன்னைக்கு இந்த நினைவு நாளுக்கு எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். எந்த ஒரு கரண்ட் நியூஸுமே இல்லையே. ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த தடவை தாங்க ஒன்றும் இல்லை, தவிர்த்துருக்கலாம். இப்போ வந்து ஏமாற்றம் பண்ணி போகிறது கஷ்டமாக இருக்குது. இல்லை, அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் கல்லறை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கவலை அது இருக்கு. எப்போ இதய கோயில் படம் வந்து
அந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி இல்லை, பாடுறதுலாம் வந்து அவங்க ரஜினி தான் பாடுறாங்க, கமல் தான் பாடுறாங்க. அப்புறமா தான் வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் வந்ததுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் பாடுறது இவங்க தான் எப்போ பிக் எஃப்எம் பண்ணும்போது வந்து நிறைய பண்ணாங்க. அப்போ வந்து எஸ்பிபி சார் இதுதான் அப்படின்னு அது இந்த கிழக்கு வாசல் இதெல்லாம் வந்து அப்போ அந்த இவர் கிழக்கு வாசல் பட டைரக்டர் ஆர்வி உதயகுமார் அவர் சொல்லியிருந்தார், இவருக்காகவே வந்து அந்த பச்சை மலை பூ பாட்டு எழுதிட்டு இவர் இல்லை, இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு இது பண்ண முடியுங்க, வந்துட்டு இவருக்காகவே வெயிட் பண்ணி அந்த பாட்டு பாட வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா இந்த பாட்டு கேட்பேன். என்ன பாடல் ரொம்ப பிடிச்சது இதயம் ஒரு கோயில், அது உதயம் ஒரு பாடல். நல்லா மோகன். ஆமாம், அதில் பாடல் தான் அவருக்கு வந்து ஆமாம். இது இளையராஜா முதல்ல திரைப்படத்துக்கு எழுதின பாட்டு அது. அவர் இசையமைச்சு அவர் முதல்ல எழுதின பாடல். என் பேர் சேர்மராஜன், சிவகாசி விருதுநகர் மாவட்டம். நான் இது வரைக்கும் இது 5வது நினைவு நாள். நான் இது வரைக்கும் 4 தடவை வந்திருக்கேன். எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் ஒரு நிகழ்ச்சி வந்து 2 நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். 2 நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். ஒரு ட்ரிப்பு நிகழ்ச்சிக்கு போக முடியல. அதாவது சென்னையில் வந்து நான் வந்தப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஹால்னு ஒரு ஏரியாவில் ஒரு ஹாலில் பாடிக்கிட்டு இருந்தார். எனக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கல. ஆனால் நான் வெளியே வந்தப்பறம் அவரை பார்த்துட்டேன். நான் ப்ரோக்ராமுக்கே உள்ளே போகல, ஆனால் வெளியே வந்து நான் அவரை பார்த்தேன். ஆமா நீ பாடினது சரியில்லை அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், மாப்பிள்ள அடுத்த நல்லா பாடுறேன் மாப்பிள்ள அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசில் இருக்கு. இன்னும் அது இருக்குது. அதாவது யார்கிட்டையுமே ஒரு சாந்த குணமாக பழகக்கூடியவர் தான் பாலு மாமா. நான் முதல் வருஷம் வந்தப்போலாம் நான் என் தாய் தகப்பனு கூட இறந்ததுக்கு அழுகலை. நான் முதல் வருஷம் ஒரு 40 நாளுக்குள்ளே வந்து இவரை இந்த இடத்துக்கு வந்து என்னை எரியாமல் கண்ணீர் வந்துச்சு. அவருடைய பாடல்கள் எனக்கு இன்னும் ஒரு சுக்கமோ சந்தோஷமோ எதாக இருந்தாலும் அவருடைய பாடல்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 2வது அவர் ரொம்ப சாந்த குணம். அதாவது யார்கிட்டையுமே வம்பு வழக்கு போக மாட்டார். நான் தான் இப்படி பார்த்தேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு பெருமிதம் கொள்ள மாட்டார். அவர் பெருமை அவர் மனசுக்குள்ளே இருக்குது, அவருடைய ரசிகர்கள்ட்ட இருக்குது. சரியா? 2வது தாம்பிகம். அதாவது இவர் 40,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காரு, கின்னஸ் ரெக்கார்டில் பேர் இருக்கு. ஆனால் அந்த பெருமையை ஒரு சாதாரண நான் இதெல்லாம் சர்வ சாதாரணம். அந்த காலத்தில் ரெக்கார்டிங் கஷ்டம், என் காலத்தில் ரெக்கார்டிங் ஈஸி. நான் பாடிட்டேன், அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக சொன்னார். சில பிரச்சனைகள், அதாவது நடிகர் அந்த இசையமைப்பாளர் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம்
அண்ணே ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு சாதாரணமாக பேசிட்டார். அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வரணும். அவர் உயர்வுக்கு முதல் காரணமே அவருடைய தாழ்ந்த குணம், நல்ல மனசுல யாரையும் அனுசரித்து போகணும். நம்ம தான் பெருசுங்க, யாருமே கிடையாது. ரெண்டாவது, அவர் இவர் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. அவர் வந்து முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பாடினார், 1000 நிலவே வான்னு ஒரு பாட்டு. அந்த படம் அடிமைப்பெண் படத்தில். அதுக்கு முன்னால் சாந்தி நிலையம் பாட்டு வந்துருச்சு, ஆனால் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் பாடல் வெளியே வரல. எம்ஜிஆர் தான் மொதல் பாட்டு பாட்டினாங்க. ஆனால் எனக்கு தெரிய அவரை முத பாட வச்சு சங்கு வரதன் அவர் பேர். அவர் வந்து பிறகு அந்த படத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டார். அந்த ஹோட்டல் ரம்பான்னு ஒரு படம், அந்த பாட்டு வரல, படமும் வரல. அந்த படத்தை எடுத்தார் பார்த்தீங்கன்னா சங்கு வரதன் ஒரு தயாரிப்பாளர். அவர் எனக்கு சில கால நண்பராக இருந்தார் சிவகாசியில். அவர் வந்து பிறகு சங்கு காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக எடுத்து அவர் சிவகாசிக்கு வருவார், நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் சொல்லுவார், நல்ல சாந்தமான மனுஷன். எப்போ நான் சொல்கிறது 40-45 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அவருடைய புகழுக்கு காரணம் நல்ல அமைதியான குணம், யாரையும் வஞ்சித்து பேசுறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் நான் வந்து இது வரைக்கும் நான் 4வது தடவை வந்திருக்கேன். 3 தடவை திருப்பதிக்கு போகும்போது போயிட்டு வருவேன். முதல் வரட்டும் ஒரு 40 நாளுக்குள்ளே அவர் சரணமாகி 40 நாளுக்குள்ளே வந்து மரியாதை செஞ்சுட்டு போனேன். இப்போ 4வது தடவை வந்திருக்கேன். இல்லை பார்க்க முடியல உள்ளே போய் அப்படின்ற வருஷம் இதே மாதிரி வந்து நான் காத்திருந்து உள்ளே போனோம். என் பேர் சேர்மராஜன், சிவகாசி. SPV சரண் சாருக்கு நான் கொரியர் அனுப்புவேன். இந்த மாதிரி எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாமாவோட இடத்துக்கு வந்து நாங்கள் மரியாதை செலுத்துன்னு வர்றோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, பூட்டி வைக்காதீங்க தயவு செய்து. போன வருஷம் கட்டளை வேலை நடந்துச்சு சொன்னாங்க. ஆனால் அது பிறகு உங்களை மாதிரி ஒரு மீடியாக்காரங்க வந்து நான் மாலை ஓட்டதை பார்த்து அவங்களுக்கு வந்து அனுப்பி அது பிறகு அது எப்படியும் மெசேஜ் வந்து கதவை திறந்து விட்டாங்க. நாங்கள் உள்ளே போனோம். இந்த வட்டம் யாருமே வரல. இப்படியே செஞ்சால், அதாவது நாங்கள் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவர். என்னைக்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒரு மரியாதை செலுத்த வர்றோம். போன வட்டம் நான் சரண் சாருக்கு நான் அனுப்புன லெட்டர் எங்களுக்கும் கொஞ்சம், அவருக்கு அப்பாவாக இருந்தாலும் கோடிக்கணக்கான பேருக்கு அவர் தலைவராக இருக்காரு. ரசிகர்கள் ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து அவர் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்த வருஷமாவது திறந்து விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். கட்டளை நடக்குது, ஒரு ஓரமாக நின்று கூட நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன இது வெளியே இருந்து மரியாதை செய்யறதுக்கு உள்ளே போய் மரியாதை செஞ்சால் அதுவும் பெரிய நல்ல மரியாதை இல்லை. என்ன ரோட்லேருந்து தேங்காய் உடைச்சி போகிறதுக்கு கோயிலுக்குள்ளே போய் காமியம் ஒரு நல்லது இல்லை. அது மாதிரி நாங்கள் வந்து இதை கோயிலாக கும்பிட்றேன். வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்துடுவேன். கோயிலாகத்தான் நினைக்கிறேன். SP பாலசுப்ரமணியம் வந்து கோடிக்கணக்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஏன் இந்தி ரசிகர்களே இருக்காங்க. இந்தி ரசிகர்கள் இந்த பிறன அந்த சல்மான் கானுக்குலாம் நல்லா நிறையா பாடியிருக்காரு. இந்த சல்மான் கானுக்கு என்ன படம், அதுக்கு ஹிந்திலே ரசிகர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பாடகர் வந்து ஏறப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் மனசில் இருக்காரு. ஒரு நாளைக்காவது ஒரு திறந்து விட்டு அவர் கால் மாட்டு உழுது கும்பிட்டா எங்களுக்கு ஒரு நிம்மதி. வருங்காலங்களே போன வருஷம் கட்டளை வேலை நடக்குதுன்னாங்க, இந்த வருஷமா அப்படித்தான் இருக்கு. அடுத்த வருஷமாவது இது வந்து சிறந்து விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா போன வட்டம் வந்த கூட்டத்தோட இன்னைக்கு கம்மி, 4 பேர் தான் வந்திருக்கோம். அது எனக்காக தான் வந்திருக்காரு. நேரம் போன வட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து திறந்து விட்டு அது பிறகு உள்ளே போனோம். இந்த வட்டம் திறக்க கூட இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. எங்கன்னு வரீங்க, எத்தனை வரீங்க, பேசணும். நான் எடுத்துக்கிறேன். எதுங்க நான் போட்டு
அக்கா நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து குன்றத்தூர்லேருந்து வரேங்க. இது மாதிரி எஸ்பி சார் அவரோட நினைவு இடத்துக்கு வந்து பார்க்கணுன்னு வந்திருக்கேன். உள்ள வேலைப்பாடு நடக்கிறதுனால லாக் பண்ணியிருக்கனால பார்க்க முடியல. வெளியில் ஃபோட்டோ வச்சுருக்கனால அவர்கிட்ட பூ போட்டு ஆசீர்வாதம் வாங்கினதில் ஃபோட்டோவில் அவர் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் போல் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வேதனையாக இருக்குது, அவ்வளோதான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஐயோ, அது எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. என்ன பாட்டு சொல்றது தெரியல. நிறைய பாட்டு இருக்குது. ஃபீல் பண்ணி நினைக்கிற அளவுக்கு நல்ல சாங்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் ஹாப்பினஸோட கேட்குற சாங்ஸ் நிறைய இருக்கு. இல்லை, அவர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சொன்னாலுமே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கும். அவரை ஃபேஸ் பார்த்தாலே நான் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சிரிச்சிடுவேன். சந்தோஷம் எனக்கு வந்துடும். நிறைய பேர் வரணும்னு நினைப்பாங்க. இதை உள்ள வேலைப்பாடுனால லாக் பண்ணிருக்கனால நிறைய பேர் வர முடியாம இருக்கிறாங்க. நானுமே இப்ப எதிர்பார்த்தேன்னா சென்னையிலேருந்து குன்றத்தூர்லேருந்து வரும்போது அவரை பார்த்துடலாம், உள்ள போக முடியும் நம்மள அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். வர முடியல. ஐயோ, ஒரு பர்த்டே டேட்டு, இந்த டேட் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. வீட்டில் எனி டைம் சாங் கேட்டுனே இருக்கும் இல்லையா, அவர் எந்த நிமிஷம் மறக்காததுனால நினைவு வச்சுக்கணும் இதெல்லாம் இல்லை. அவர் நினைப்பு எப்பவுமே இருக்கும் வீட்டில். அவருடைய வந்து பாட்டு கேட்குறோம் இல்லையா, அவர் ஃபேஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம செல்லில் வந்து அவர் யூடியூப் சேனலில் அவர் போட்டு அவர் ஃபேஸ் எது வந்தாலும் அவர் பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் சிரிப்பு தான் வரும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அவரை பார்த்தாலே. உள்ள மட்டும் போயிருந்தா இன்னும் நான் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஐயோ, லவ்வே வராதவங்களுக்கு கூட அவர் சாங் கேட்டால் லவ் வரும். அந்த அளவுக்கு செம்ம வயசு அவருக்கு. இல்லை, அவர் டேலண்ட்டை பற்றிலாம் எனக்கு எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் சாங் பாடுறதுலேருந்து படம் நடிக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய வாய்ஸ் கொடுக்குறதுலேருந்து அவருக்கு ஒருத்தருக்கு இவ்வளோதான் பண்ண முடியணும் இல்லை. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அவர் எப்படி எனக்கு பாராட்டுறது சொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அவ்வளோதான். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. 188 ಸಾಂಗ್ಸ್ சார் ஆக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ பிக்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட் பிக்ஸ் அண்ட் ஆக்டிங் பிச் और எல்லாது 188 pictures and I'm coming from Hyderabad. It's 5th time. Walkable distance. ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ವಾಕಿಂಗ್. இப்போ டைம் இல்லை, எனர்ஜி இல்லை. இது எப்படி கலெக்ட் பண்ணீங்க? இது கலெக்ட்னா எவ்ரி சாங் ஃபர்ஸ்ட் நேம் மூவி நேம்ஸ் ஆர் సింగింగ్ பண்ணிட்டு అది నేమ్ తెలుగు పేసమా. ఆయన రాసిన పాటలు, ఆయన డైరెక్ట్ చేసిన మూవీలు,
ఆయన డైరెక్ట్ యాక్ట్ చేసిన ఫొటోస్ అన్నీ 188 పిక్చర్స్ ఉన్నాయి. ఇది 5th టైం రావడం. బట్ ఐఎమ్ ఫ్యాన్ యాక్చువల్లీ. ஐடியா எப்படி இருக்கு? ஐடியா மை ஐடியா நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ another person, my also. பப்ளிக்லாம் என்ன ஸ்பீச் பண்ணாங்க? யாருன்னா பப்ளிக் நல்லா இருக்கு. குட் மேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் குட் மேன், குட். தெலுங்குல ஒரு ஃபேவரட் சாங் என்ன சாங்? తెలుగులో స్వాతి ముత్యం, సువి సువి, వెరీ టాప్ సాంగ్. సువి సువి అదేదా. உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சாங் என்ன? இந்த அளவுக்கு ஒரு 4000 songs I love. 40,000 songs, sorry. 40,000 songs, 3 to 14,000 dubbing, 10,000 movies and right all. ஆக்டிங் யாரு ஆக்டிங் பண்ண மூவிஸ்? ஆக்டிங் பண்ண ஒரு மூவி இருக்கு சார். கண்மணி, காதலன். அது சொல்ல மாட்டேன் நான், எனக்கு வராது. அந்த மூச்சு பிரீத்திங் இல்லாம ஒரு சாங் பாடியிருக்காரு, மண்ணில் இந்த காதல். అది బ్యూటిఫుల్ ఫస్ట్ తెలుగులో కూడా ఉంది. తెలుగు లేదు సారీ, ఐఎమ్ సారీ, నేను ఐఎమ్ నాట్ సింగర్, జస్ట్ ఫ్యాన్. యా లేదు, నాకు రాదండి, నేను పాడకూడదు. అది సింగర్కే అవకాశం, అది సింగర్కే ఉంది. అందుకే అంత పెద్ద మనిషి 40,000 సాంగులు పాడాడు. సింగర్ కాబట్టి పాడగలిగాడు. ஸ்பீக்கர் பாட்டு சாங் தமிழ் பாட்டு தான் கேட்டுட்டு வரீங்க அங்க இருந்து? ఐ లవ్ తమిళ్. ఎల్లి లాంగ్వేజ్ ఐ లవ్. 40,000 సాంగ్ ఐ లైక్. 1000 పాడితే ఫీడ్బ్యాక్ 1000. என் பேர் வம்சவேணி. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். வந்து பார்த்தா இந்த இடத்துல சாத்தி வச்சிருக்காங்க, கஷ்டமா இருக்குது ரொம்ப. காலைல 5 மணிக்கு அங்கே கிளம்பணும். வழி தெரியாது, கேட்டு இவ்வளோ தூரம் வந்து இதுவாயிடுச்சு. நினைவு நாள் தெரிஞ்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். எனக்கு சிகரம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அது
இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குங்களே, இதோ இதோ என் பல்லவி. ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை போட்டாலும் அத்தனை முறை நான் சலிக்காத கேட்பேன். நான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் நடிச்ச படங்கள் அப்படி நிறைய இருக்கு. காதலன், ரட்சகன், தேனடி கண்மணி, அதுல எனக்கு பிடிச்ச படம் அது ஏன்னா சிகரம் தான். சிகரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரோட பாடல் வந்து கேட்டுட்டு வராங்க. வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்து போக முடியல அப்படின்னு ஒரு மன கஷ்டம் ஆகுது. அவங்களுக்கு கோரிக்கைன்னு வச்சிங்கன்னா என்ன வைக்கிறீங்க? சரண் சாருக்கு கோரிக்கைன்னு வைக்கணும்னா இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி தான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ திடீர்னு இவ்வளோ தூரம் வந்து இங்கே லாக் பண்ணினா பார்க்க முடியாத கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு 2 கெஸ்ட்டு கூட்டு வந்துருக்கோம் பார்க்கறதுக்கு. அவங்களும் ஏமாற்றமாக ஆயிடுச்சு. நாங்கள் தான் ஆல்ரெடி 2-3 முறை பார்த்துருக்கோம். இப்போ அவங்களையும் ஏமாற்றுற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அது இல்லாமல் எத்தனையோ பெரிய நடிகர்களை வளர்த்து விட்டுருக்காரு சினிமாவில். இந்த மாதிரி வாசல் வந்து சாதாரண ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இது வந்து கிராமம் வரவங்களுக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு டேப் வைக்கலாம் வெளியில். இதை பராமரித்து ஒரு நினைவுல மாதிரி தெரியாமல் அப்படி குடோன் மாதிரி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தண்ணி கூட வழியில் நாங்கள் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டே வருவோம் தண்ணி. இப்பயும் அப்படி தான் வந்திருக்கோம். ஏதோ டெவலப் இருக்காதுன்னு தெரிஞ்சு கடைசியில் அவர் ஏதோ வெளியில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் யாரும் இல்லாத மாதிரி இருக்காரு. வெளியில் கஷ்டமாக இருக்குது.